ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் சிம் வச்சு, அதுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கே நான் தனியா சம்பாதிக்கணும் போலயேன்ற ஒரு கவலைய தான் ஏற்படுத்தியிருக்கு. அதோடைய கட்டணங்கள். அந்த கவலைய இதோட விட்டுருங்க. ஏன்னா பிஎஸ்என்எல் உடைய 5G வரப்போகுது. அதுவும் குறைந்த விலையிலேயே வரப்போகுதாம். இத பத்தி டீட்டெயில்ஸ் பாத்துடலாமா? அரசுக்கு சொந்தமான தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம் தான் பிஎஸ்என்எல். இது விரைவிலேயே அதன் 4G நெட்வொர்க்க 5G நெட்வொர்க்கா மேம்படுத்துறதுக்கான திட்டத்துல தீவிரமா இறங்கியிருக்காங்களாம். இதற்கான ஒரு அறிவிப்ப மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் வெளியிட்டிருக்காரு. அடுத்த 6 முதல் 8 மாதங்களுக்குள்ள அனைத்து பிஎஸ்என்எல் 4G டவர்களும் 5G டவர்களாக மாற்றப்படும்னும், நாடு முழுவதும் அதிவேக இணைய சேவை கிடைக்கும் அப்படின்னும் கூறியிருக்காங்க. ஏற்கனவே 4G சேவைக்காக கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 1,00,000த்திற்கும் மேற்பட்ட டவர்கள நிறுவியிருக்காங்க. அதற்காக நிறுவப்பட்ட டவர்கள்ல தான் இனிமே 5G சேவையும் கிடைக்க போகுதாம். இது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் கூட்டியிருக்கு. அதற்கு ஒரு முக்கிய காரணம் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா போன்ற நிறுவனங்கள் அதிவேக நெட்வொர்க்கோட அதிவேக கட்டணங்களையும் தாறுமாறான கட்டணங்களையும் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கு. குறைவான விலையில ஒரு நல்ல நெட்வொர்க்கோட எந்த சிம் நம்ம வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, பிஎஸ்என்எல் அவங்களுடைய 4Gய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நெறைய இடங்கள்ல 4G டவர் நல்லா கிடைக்குதுன்ற நெறைய மக்கள் மத்தியில கருத்தும் நிலவிக்கிட்டு இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ 5Gயும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. அதுவும் 6 மாதம்க்குள்ள வரப்போகுதுன்றது மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆரவாரத்தையே ஏற்படுத்தியிருக்கு.